பேர் வி ஜெய்னிகேஸ். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பிபி அகரகாரம் ஈரோட்டில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு கலை திருவிழால என்னன்னு தெரியாது, இந்த இயர் தான் தெரியும். இந்த இயரில் கலந்துக்கிட்டு 5 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் 3 இண்டிவிஜுவல் 2 குரூப்பில் கலந்துக்கிட்டேன். இண்டிவிஜுவல் என்னென்னா திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. அப்புறம் குழு என்னென்னா வில்லுப்பாட்டு, கிராமிய நடனம். அடுத்தது ஸ்கூல் லெவல் வின் பண்ணி பிளாக் லெவல் போனோம். பிளாக் லெவலில் நான் 4 ஈவெண்ட்டில் வின் பண்ணேன். 2 இண்டிவிஜுவல் 2 குரூப். திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி அண்ட் வில்லுப்பாட்டு, கிராமிய நடனம். இதில் பிளாக் லெவல் வின் பண்ணோம். பிளாக் லெவல் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் போனோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சென்னிமலையில் நடந்துச்சு. அங்கே 4 ஈவெண்ட்டில் வின் பண்ணேன். அப்புறம் அடுத்தது ஸ்டேட் லெவல் 1 வீக் 2 வீக் கழித்து ஸ்டேட் லெவல் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நான் 3 காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கற்பக விநாயகா காலேஜ் திருக்குறள் ஒப்புவித்தல் பேச்சு போட்டி, 2வது தனபாலன் காலேஜ், அதில் சிங்கிங் காம்படிஷன் நடந்துச்சு. அடுத்த 3rd பிரின்ஸ் காலேஜ், அங்கே டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சு. அதையும் தாண்டி நான் 2 போட்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன போட்டினா திருக்குறள் ஒப்புவித்தல் அண்ட் கிராமிய நடனமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினது தெரியும், ஆனால் இந்த கலையரசன் விருது வாங்கினது இப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவங்களாம் அழுதுட்டாங்க. நானும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அதனால் நாங்கள் இப்போ வெளிநாடு போகிறோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ.